ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமோன் சீரிஸோட எபிசோட் நம்பர் 23. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பேலஸ்க்கு நம்ம கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி ஸ்னேக் பாபு வந்து நிற்க, நீ என்ன மாஸ்டர் ஷீயை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஃபோட்டோவோட நிற்பாங்க. என்னது இது அப்படின்னா, ரூலிங்கோட ஃபோட்டோ வச்சுருக்கு அப்படின்னா, ஆமாம் இந்த பொண்ணு தான் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி 2 பேரால் கொலை பண்ணப்பட்டாங்கல்ல அவங்க அப்படின்னு நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கே ஷாக் ஆகும். நான் திரும்பி வந்துட்டு ரூலிங்கை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கேன் நம்ம ஸ்னேக் பாபு கிட்ட. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, நான் சோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களை காப்பாற்றிட்டேன், நீ கூட வந்துட்டு பாதுகாப்புக்கு நின்னல்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் ரூலிங்னு தெரியாமலே வந்துட்டு நான் வந்துட்டு சோல் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்தேன்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, ஆனால் நீ யாருன்னு கூட ரூலிங்க்கு தெரியாது, இப்போ அவங்களோட சோல் வந்துட்டு பழைய ரூலிங்காக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, இருந்தாலும் அவங்க உயிரோடு வந்தாலே அது எனக்கு போதும்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் மாஸ்டர் ஷீ வந்துட்டு நம்ம லேடி மாஸ்டரோட தப்பிச்சு போயிட்டுருக்கும்போது அந்த ப்ரிசெப்டாரும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தெரிஞ்சே வந்துட்டு இவங்களை விட்டுருவாங்க. ஏன் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட் கேட்கும்போது உடனே சொல்லுவாங்க, எப்பயாவது யூஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஸ்னேக் பாபுவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஃபெங்கி வந்துட்டு கையில் ஏதோ எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஸ்னேக் பாபு வழிமறிச்சு, நீ எங்கே இருக்க அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வம்பிழுப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர், என் கோபத்துக்குலாம் நீ தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை வர்ற மாதிரியே இருக்கும். நம்ம ஃப்ரெங்கி வந்துட்டு வா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்ருப்பாங்க. உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண பிடிக்கும்ல அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வெறுப்பில் வந்துட்டு, யாரா சொன்னா, நானே வந்துட்டு எனக்கு பிடிக்காத வேலையை தாண்டா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போய் படுப்போம் அப்படின்னோன்னா, அப்பாடா எங்கள் அப்பாவை விட மோசமாக டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி போய் படுத்துடுவாங்க நம்ம ஹீரோயின். படுத்துட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்தில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வருவாங்க. வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, இவர் என்ன சொன்னாலும் நம்ம மனசு ஏன் நோன்னு சொல்லவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி அவங்க கூட போவாங்க. அப்போது அந்த பழைய படிக்கட்டுலாம் நிறையா இருக்கிற அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு, இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீ படிக்கட்டு ஏற கஷ்டப்பட்ட அப்படின்ற மாதிரி அவங்கள பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு கனவுல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர், உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா இதெல்லாம் அப்படின்னா, இல்லை ஏதோ கனவு மாதிரி இருந்தது அவ்வளோதான் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இது என்ன சிம்பிளாக வந்துட்டு படிக்கட்டு ஏறி போகிறதுக்கு நம்ம மந்திரத்தை யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னா, அப்போல்லாம் உனக்கு கல்டிவேஷன் இவ்வளோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க. யாராவது இவ்வளோ பெரிய படிக்கட்டை ஏறுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டர், தெரியும் நீ இப்போலாம் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அழகாக கையில் மிதக்கும் கனவா நீங்கிற மாதிரியே தூக்கிக்கிட்டு அப்படியே போவாங்க. நிறையா லேம்ப்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவ்வளோ அழகாக சிரிக்கும்போது, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா சொல்லு, டெய்லி இதே மாதிரி நான் வந்துட்டு வச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே அந்த பிளட் சீல் ப்ளூம் ஃப்ளவர்ஸ் கிட்டலாம் கூட்டிகிட்டு போய், இதுக்கெலாம் நீ ஒரு காலத்தில் தண்ணி ஊற்றின அப்படின்ற மாதிரிலாம் ஞாபகத்தை படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகமே வராது. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ஞாபகத்தில் இல்லை, நீங்கள் வேறு யார்கிட்டயோ பழகிருக்கீங்க, அது நான் கிடையாது அப்படின்னா, நம்ம கிராண்ட் மாஸ்டர் லைட்டாக கோவமாக சொல்லுவாங்க, இல்லை அது நீ தான், நம்ம இது வரைக்கும் பழைய மெமரிஸ் நிறையா இங்கே வச்சுருக்கோம், அது எல்லாமே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம புது மெமரிஸ் நிறையா க்ரியேட் பண்ணுவோம், நான் இதுக்கு மேலே உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம கிராண்ட் மாஸ்டர் கையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அதை சரி பண்ண பார்ப்பாங்க. ஆனால் சரியாகாது. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கையை பிடிச்சி மருந்து போட்டு அப்படியே காயத்தை வந்துட்டு கட்டி விடுவாங்களா. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அந்த தண்டரில் இது பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கட்டி விட்ட ஞாபகம் அப்படியே வரும். இதுக்கு நடுவில் ஸ்னேக் பாபு வந்துட்டு நம்ம மாஸ்டர் ஷீயும் லேடி மாஸ்டரும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி, இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க, போய் தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது லேடி மாஸ்டர் உடனே வந்து சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க முடியாது, ஸ்னேக் பாபு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாஸ்டர் ஷீ இது வரைக்கும் கால் விளங்காத மாதிரி ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்தவங்க இப்போ டக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரலாறு பட அஜித் மாதிரி காலை உதறி விட்டு ஏஞ்சி ஓட ஆரம்பிப்பாங்க. நம்ம லேடி மாஸ்டருக்கு இது ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஸ்னேக் பாபு அவங்கள வலைய வச்சு சுற்றி பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபைட் நடந்துகிட்ருக்கும். ஆனால் நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு நம்ம லேடி மாஸ்டர் தள்ளி விட்டுட்டு அவங்க மட்டும் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. நம்ம ஸ்னேக் பாபு லேடி மாஸ்டர் மட்டும் தூக்கிட்டு வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி கொடுத்துருப்பாங்க.
நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்றைக்கும் நல்லா தூங்கி எழுந்திருக்கேன், எப்படிடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வருவாங்க. வா, உனக்காக நான் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி மாஸ்டர் கொண்டு போய் காட்டுவாங்க. லேடி மாஸ்டர் உடனே திட்ட ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோயினை. நான் உனக்கு எவ்வளோ தூரம் சொன்னேன், நம்ம குடும்பத்தை அழிச்சவன், நீ வந்துட்டு இதை செய்யணும்னு சொல்லிட்டு நீ இன்னும் வந்துட்டு இவன் கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கியா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஐயோ இவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கெஞ்சிட்டு இருப்பாங்க. நான் எவ்வளோதான் சொல்கிறது உனக்கு, உன்னோட அண்ணனை கொன்னது இவன் தான் அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சீல் பண்ணி வச்சுட்டு அவங்களோட சோல்குள்ளே போய் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் பல விஷயங்கள் உண்மைகள் வெளியில் வரும். என்ன அப்படின்னா, அந்த மலையில் நிறைய நெருப்புலாம் வரும்ல, அப்போது ஹீரோயின் வந்துட்டு கையெல்லாம் கட்டி மேலே தொங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷீ மாஸ்டரோட பையன்தான் வந்துட்டு அவங்கள காப்பாற்றுவாங்க. அவங்கள காப்பாற்றும் போது திருப்பி வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மலை வெடித்து நம்ம ஹீரோயினை மட்டும் தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த மலையிலே செத்து போயிடுவாங்க. இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம கிராண்ட் மாஸ்டரும் பார்ப்பாங்க. கிராண்ட் மாஸ்டருக்கு எப்படிடா இப்படி நடக்குது, இவங்க சோல்குள்ளே உண்மை தானே இருக்கணும், இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம லேடி மாஸ்டர் இறந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே டென்ஷன் ஆகி கத்துவாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இவங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, அப்புறம் எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, நான் அவங்க சோலை பிளாக் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க சோலுக்குள்ளே போனேன், இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியலை, எனக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க மாஸ்டர் ஷீயோட பையனை கொன்னது நான் கிடையாது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சோலில் இருந்து அவங்களுக்கு வந்துட்டு சில ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் ஞாபகம் வரும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்க கையை பிடிச்சி அவங்களோட பவர் மூலமாக மாஸ்டர் ஷீயோட பையனை கொன்னது இதெல்லாம் வரும். அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு எனக்கு என்னதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க நம்ம ஹீரோயின். மாஸ்டர் ஷீ வந்துட்டு நம்ம லேடி மாஸ்டர் இறந்துட்டாங்கங்கிற விஷயத்த அந்த ஃப்ளவர் வந்துட்டு இருதானத்தை பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த உண்மைகள் வெளியில் வரும். என்னென்னா, நம்ம லேடி மாஸ்டர் தான் வந்துட்டு அவங்க சோலுக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம மாஸ்டர் ஷீ கிட்ட. தான் உயிரை விட்டாவது நம்ம கிராண்ட் மாஸ்டரை ஹீரோயினை வச்சு பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு லேடி மாஸ்டர் சொன்ன பேச்சை காப்பாற்றிருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் நிறையா மருத்துவரை வச்சு நம்ம ஹீரோயினை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவருக்கு நிறையா உண்மைகள் தெரிய வரும். என்னென்னா, இவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு அந்த போன் மேரோவை க்ளீன் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு எமோஷன்ஸ் நிறையா வரும்போது இவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அப்படின்னா அப்போ என்னோடய பிளட்டை வந்துட்டு கொடுத்து அவங்கள சரி பண்ணுங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு மெடிசன்ஸே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அதில் விருப்பம் இருக்காது. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாஸ்டர் ஷீயை பிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபு கிட்ட நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேட்பாங்க. பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுற, கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் கேட்குறது அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ரூலிங் ஏஞ்சோடனே நான் உனக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் சந்தோஷமாக கிளம்பிடுவாங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம ஹீரோயின் அவங்களோட சோல்குள்ளே என்ட்ராயிருப்பாங்க. அப்போது இவங்களோட ஒரிஜினல் பாடியோட ஓனர் வந்துட்டு செத்து போகலையா, அப்போ நான் தானே அது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போவாங்க. அங்கே பார்த்தோம்னா மாஸ்டர் ஷீயோட பையன் வந்துட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் இவங்கள துரத்திட்டு வருவாங்க. அதோட டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாரி சுருட்டி எந்திரிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ மாஸ்டர் ஷீயோட பையனை கொன்னது யார், நம்ம கிராண்ட் மாஸ்டரா இல்லை நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிட்டு, நான் என்னோடய சோல்குள்ளே போய் பார்த்தா தான் இதுக்கான விட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் நம்ம ரூலிங் வந்துட்டு சின்ன பிள்ளையாக வந்துட்டு முழிச்சு வந்துட்டு டிங்யான்னு சொல்லிட்டு கத்திட்டே வருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. ரூலிங் வந்த சந்தோஷத்தில் இருந்தாலும், நீ எப்படி வந்துட்டு டிங்யானுங்கிற பேரை சொன்ன, நீ வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் சொல்கிற அதே பேரை சொல்கிற, அப்போ கிராண்ட் மாஸ்டர் சொல்கிறது தான் உண்மையோ இல்லை எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் பொய்யா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நான் என் சோல்குள்ளே போய் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய்.